பங்கு சந்தையில் நாளுக்கு நாள் ஒரு செய்தி வருவதால் மார்க்கெட் ஒரு நிலையில் இல்லை என்று நமக்கு தெரியும். அதனால் ஒரு லோ வரும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்யலாம் என்பது நல்ல முடிவு. ஆனால் எத்தனைக்கு நம்மால் முதலீடு செய்து கொண்டே இருக்க முடியும்? நம்மிடம் இருக்கும் பணத்தில் வீட்டு நிர்வாகம், பள்ளி செலவு, இதர செலவுகள் எல்லாம் இருக்கும். இதனிடையில் முதலீடுக்கும் தனியாக பணம் ஒதுக்க வேண்டும். ஒருவில் முதலீடு செய்யும் பொழுது சில மனவருத்தங்கள் வரும். ஆனால் உங்கள் பங்குகள் எண்ணிக்கை கூடும். ஆனால் அது நீண்ட நாட்கள் வைத்திருப்பதன் மூலமே லாபம் ஈட்ட முடியும். அதனால் மார்க்கெட் ஒரு நிலைக்கு வந்தபின் பங்குகள் வாங்கினால் சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அவர் சொல்றார், இவர் சொல்றார், அந்த சேனல் சொன்னாக, இந்த சேனல் சொன்னாக என்று மட்டும் தவறு செய்து விடாதீர்கள். நல்ல முடிவாக எடுங்கள், பயன் பெறுங்கள். US மார்க்கெட் ஆரம்பிக்கும் பொழுது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு நியூஸ் வெளிவந்த உடனே ஒரேடியா கீழே போயிட்டாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் நிலையாக என்று சொல்ல வருகிறேன். அது உங்களுக்கும் தெரிந்த ஒன்றே. சிந்தித்து செயல்படுவோம்.